ஓகே, வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா பிசாக்கி டெம்பிள் இருக்கோம். பாலியில் இருக்கிற பிசாக்கி டெம்பிள். இதுதான் எல்லா டெம்பிளுக்கும் வந்து மதர் டெம்பிள்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, வாங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதான் பாருங்கள் பெஞ்சோர். நம்ம தோரணம்லாம் கட்டுறோம்ல, அதே மாதிரி அவங்களும் விழா காலங்களில் இந்த மாதிரி பெருசாக கட்டுவாங்க. வெரி நைஸ் த்ரீட், நல்லா இருந்துச்சு இந்த இடம். இந்த இடத்துக்கு பேர் பாருங்கள் தீர்த்தா கங்கா. அந்த காலத்தில் அரசர்கள் எல்லாம் இந்த இடத்துல குளித்ததாக ஒரு ஐதீகமும் இருக்குது. வாங்க அந்த இடத்துல என்னென்ன இருக்குது பார்க்கலாம். அந்த காலத்தில் அரசர்கள் பாருங்கள் எவ்வளோ அற்புதமான இடத்துல வாழ்ந்திருக்காங்கன்னு. சுற்றி நீர் மற்றும் மீன்கள் ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, இந்த இடம் பார்த்திங்கன்னா தீர்த்தா எம்புல்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நம்ம வந்து குளித்து நம்மளை வந்து சுத்தப்படுத்திக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுத்தமான புனித நீர். இதில் வந்து இந்தியர்கள், வெளிநாட்டவர்கள், ஆங்கிலேயர்கள் எல்லாரும் வந்து குளிப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் பத்தூரோட சம்மிட்டில் இருக்கோம். ஆக உயரத்தில் இருக்கோம். இந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் உங்களால் முடிஞ்சு அந்த மலை ஏறி மேலே வந்து பாருங்கள். அங்கே பாருங்கள், ஸ்டில் வந்து அங்கே இருக்கிற புகை, அந்த எரிமலை வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் தெரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள், இன்னும் புகைகள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னா இங்கே இன்னும் வந்து அந்த எரிமலை இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் ஆபத்து எதுவும் இல்லை. தொடர்ந்து பாருங்கள், இந்த கல் மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து எரி குழம்புகள். இதுதான் வந்து நம்ம இங்கே கற்களாக பார்க்குறோம். இந்த மவுண்ட் பத்தூருக்கு நம்மளால் வந்து ஜீப்பில் வர முடியும். இருந்த போதிலும் நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா, இந்த மலையை வந்து ஏறி பார்த்தீங்கன்னா, அதற்கான வயது உங்களுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஒரு அற்புதமான காட்சியை வந்து உங்களால் பார்க்க முடியும். ஒரு சிறப்பான அனுபவமாக இருக்கும். எங்களுக்கும் இது வந்து ஒரு சிறப்பான ஒரு அனுபவமாக இருந்துச்சு பாருங்கள். இதில் வர அந்த வெப்பம் இருக்குல்ல, இதில் பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து முட்டையும் அவிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதிகமான வெப்பம் இல்லை, இருந்த போதிலும் வெப்பம் வந்து லேசாக இருந்துக்கிட்டே இருக்குது.
பத்தூர் மலை பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ஒரு ஏறக்குறைய விடியற்கால் 4 மணிக்கு நம்ம ஏறுவோம். ஏறி முடிப்பதற்கு ஒரு 2 மணி நேரம் எடுக்கும். ரொம்ப ஒரு சிறந்த ஒரு காட்சிகள் நம்மளால் காண முடியும். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வந்து பத்தூர் ஹாட் ஸ்ப்ரிங் இங்கே நம்ம இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வெதுவெதுப்பான சூடில் இருக்கும். இங்கே வந்து குளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கிராண்ட் புஞ்சாசாரியில் இருக்கோம். நமக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மவுண்ட் பத்தூரோட அழகான ஒரு காட்சி தெரியும். இங்கே நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இதை நம்ம வந்து பார்த்துக்கிட்டே சாப்பிடலாம். ரொம்ப ஒரு அற்புதமான காட்சி. நிறைய பேர் சுற்றுப்பயணிகள் வந்து இங்கே வருவாங்க. நீங்களும் இங்கே தாராளமாக வரலாம். இங்கே பாருங்கள், போகிற பாதையிலெல்லாம் நம்மளால் அந்த பெஞ்சோரான், அதாவது அவங்களுக்கு வந்து கலுங்கான் வரப்போகுது. கலுங்கான்றது ஒரு பெருநாள். அதுக்காக பாருங்கள் எல்லோரும் வரிசை நின்று சாமி கும்பிட அவங்களோட கோயில்களுக்கு சென்றுட்டு இருக்காங்க. பார்ப்பதற்கே அற்புதமான காட்சிகள். நம்ம ஊரில் உள்ள திருவிழா மாதிரி காட்சி அளிக்குது பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உளுண்டானில் இருக்கோம். இங்கே வந்து இந்த இடத்துக்கான ஸ்பெஷல் என்னென்னா சுற்றியும் வந்து ஒரு லேக் இருக்குது, அதுக்கிட்ட வந்து ஒரு கோயில் இருக்குது. அதுதான் இந்த இடத்துக்கான ஸ்பெஷல். வாங்க பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம இப்போ அலாஸ் ஹரூப், அதாவது லுவா கோப்பி செய்கிற இடத்துல இருக்கோம். இங்கேயே பார்த்தீங்கன்னா பாலி ஸ்விங்கும் இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லுவா கோப்பி செய்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். முதல்ல பார்த்திங்கன்னா அந்த லுவா கோப்பி வந்து அதில் வந்து ஆரம்பித்து சுத்தம் பண்ண பிறகு இதில் வந்து வச்சு இடிப்பாங்க. இடித்து இந்த இடத்துல வந்து அதை போட்டு எரித்து 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அது செய்வாங்க. இது பார்த்திங்கன்னா தனா லாட் கோயில், பாலியில் இருக்கிற ஒரு கடல் கோவில். அற்புதமான காட்சிகளை இங்கே பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம இருக்கிற இடம் வந்து GWK, கருடா விஷ்ணு பெஞ்சானர். எப்படி வந்து விஷ்ணு வந்து கருடன் மேலே இருக்கிற சிலை மாதிரி ஒரு தத்துரூபமான சிலைகள் போன்ற பல சிலைகள் இந்த இடத்துல நம்ம காணலாம். இது வந்து ஒரு கல்ச்சுரல் இதான் பார்த்தீங்கன்னா பாலியிலே மிகப்பெரிய கருடா விஷ்ணு சிலை. இவர் தான் நம்மளோட கைட். இவர் உங்களை கணக்கான நேரத்தில் ஏற்றிப்பார். உங்களோட ட்ரிப் சிறப்பாக நடைபெற இவர் உதவி செய்வார். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பேலாபுரான் மற்றும் தேஞ்சுப்புத்தான், அதாவது இந்த ரொம்ப ஃபேமஸாக வைரலான அந்த போட் கிட்ட இருக்கோம். மீண்டும் நம்ம அடுத்த ட்ரிப்பில் சந்திப்போம். பாய்.